நமஸ்கார் அனைவருக்கும் வணக்கம். ஹலோ எவரின் வெல்கம் டு நாலேஜ் துனியா. வருகிற பிப்ரவரி 11ஆம் தேதி காலையில் நடக்கக்கூடிய தேர்வு காலையில் 10 மணிலேருந்து 1 மணி வரைக்கும் நடக்கும். இது 3 மணி நேரம் இந்த தேர்வு நடக்குது. இதில் பார்த்திங்களா பாகு 1 பாகு 2ன்னு சொல்லி கொடுத்துருவாங்க. இந்த பாகு 1ல் பார்த்திங்களா உங்களுக்கு ஹிந்தியில் ஜென்ரல் டாபிக் மாதிரி உங்களுக்கு கொடுப்பாங்க. இதில் இதுக்கு 50 மார்க்ஸு. அடுத்து பார்த்திங்கன்னா தமிழில் 50 மார்க்ஸ் கொடுப்பாங்க. தேர்ட் பேப்பர்ஸ் ரொம்ப ஈஸியான பேப்பர்ஸ் தான். உங்களுக்கு ஃபுல்லாக உங்களுக்கு ரிவிஷன் மாதிரி உங்களுக்கு கொடுக்குறேன். இந்த கொஷின் பேப்பர் வச்சு உங்களுக்கு டெஸ்ட் எடுத்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதை பாருங்கள். ப்ரீ டெஸ்ட் மாடல் கொஷின் பேப்பர்ஸ் பிரவேசிகா 3 ஃபஸ்ட் பேப்பர் ஃபுல்லாக உங்களுக்கு ஹெட்லைன்ஸ் மட்டும் தான் உங்களுக்கு ரீட் பண்ணி காட்டுறேன். நீங்கள் ஃபுல்லாக நீங்கள் படிச்சுட்டு நீங்கள் ஆன்சர் ரைட் பண்ணி பாருங்கள். ஃபஸ்ட்டு ஒன்று கிசி ஏக்கு விஷய பர் நிபந்து லிக்கிய. அவங்க நிபந்தனை கட்டுரை எழுத சொல்லியிருக்காங்க. இந்த கட்டுரையிலேருந்து 3 கட்டுரை கொடுத்துருக்காங்க. ஏதாவது ஜென்ரலாக கொடுப்பாங்க, அதை வச்சு நீங்கள் எழுதலாம். இப்போ தீபாவளி வெரி வெரி இம்பார்ட்டன்ஸ், கண்டிப்பாக வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதை படிச்சிங்க. அடுத்தது பாரதிய கிஷான் அப்படின்னா நம்ம நாட்டினுடைய விவசாயம் அவர் தான் ஒரு முதுகெலும்பு அப்படின்ற மாதிரி இங்கே கொடுத்துருக்காங்க. ஏற்கனவே உங்களுக்கு கீழே ஃபுல்லாக உங்களுக்கு எஸ்ஏ ஃபுல்லாக விட்டுருக்கேன் ஆன்சரு. அதில் நீங்கள் படிச்சிட்டாலும் சரி, நான் ப்ளேலிஸ்ட்டில் போய் இது ஃபுல்லாக நடத்தியிருக்கேன். அங்கேயும் நீங்கள் படிச்சிட்டாலும் சரி, ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் பாருங்கள். இதில் ஏதாவது ஒன்று மட்டும் எழுதினா போதும். இதுக்கு 15 மார்க்ஸு 3 கொடுப்பாங்க. நீங்கள் 1 எழுதுங்க. எந்த விஷயம் தெரியுமோ அதுங்க தீபாவளி தெரியும் அப்படின்னா அந்த ரோமன் லெட்டர் போட்டு நம்பர் 3ன்னு போட்டு தீபாவளின்னு சொல்லிவிட்டு டாபிக் கொடுத்து நீங்கள் ஹிந்தியில் ரைட் பண்ணணும். இதுக்கு 15 மார்க். இல்லை ஃபஸ்ட்டு ஒன்று தான் தெரியும், கிஷான் பற்றி தெரியும், விவசாயி அப்படின்ற அதை வச்சு கூட நீங்கள் எழுதலாம். அது உங்கள் சாய்ஸ் தான். அடுத்து செகண்ட் ரவுண்ட் லெட்டர் ரேட்டுக்கு 2 கொடுக்குறாங்க. ஃபஸ்ட்டில் 1 கொடுத்து இந்தாண்டது யான்னு கொடுத்துருக்காங்க. அல்லது இது ஃபஸ்ட்டு இது 2 ஏதாவது எது தெரியுமோ அதை நீங்கள் ரைட் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு நம்பர் 2ன்னு போட்டு இதை எழுதுங்க. அப்படி இல்லை இதுதான் செகண்டு தான் தெரியும்னா அந்த செகண்டுன்னு போட்டு யான் போட்டு இதை வச்சு நீங்கள் ரைட் பண்ணி நீங்கள் எழுதிக்கலாம். எது தெரியுமோ அதை எழுதலாம். இதுக்கு 8 மார்க்ஸு. தேர்ட் ரவுண்ட் ஃபார்ம் பர்னேக்கா தரிக்கா அப்படின்னா ஃபார்ம் ஃபில்லப் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி இங்கே சொல்லியிருக்காங்க. இது நம்ம பேங்க்குக்கு போனால் நம்ம சலான்லாம் கொடுக்குறாங்கல்ல, அதை வாங்கி நான் ஃபில்லப் பண்ணுறோம்ல, அதுதான். இதுக்கு ஈஸியாக 7 மார்க்கு. அவங்களே எந்தெந்த இடத்துல நம்பர்ஸ்லாம் கொடுப்பாங்க. அந்த நம்பர்ஸுக்கு நேராக நீங்கள் என்ன பண்ணணும், ஃபில்லப் பண்ணால் போதும். ரொம்ப ஈஸியாக இருக்கும். உங்களுக்கு கீழேயே உங்களுக்கு ஃபுல்லாக ஆன்சர் இந்த சலான் போட்டு இந்த ஆன்சர் எல்லாமே கொடுத்துருக்காங்க நம்பர் வைஸாக. வேணால் நீங்கள் அங்கே போய் ஃபுல்லாக நீங்கள் படிச்சுக்கலாம். எவ்வளோ அமௌண்ட்டு போடுறீங்க, எவ்வளோ எடுக்கிறீங்கன்னு உங்கள் சாய்ஸை. இங்கே 1000 போனால் 1000 போட்டுக்கலாம். உங்கள் நேமு, அக்கௌண்ட்டு நம்பரு, தேதி, மொத்தம் டோட்டல் அமௌண்ட்டு அப்படின்ற மாதிரி போட்டு எங்கே நீங்கள் சிக்னேச்சர் போடணும் அது எல்லாமே இருக்குது. அதுக்கு எல்லாத்துக்கும் மார்க் இருக்குது. நீங்கள் பார்த்துங்க. அது ஈஸியாக அதுக்கு மார்க் எடுக்கலாம். இதுக்கு டோட்டலாக மொத்தம் டோட்டலாக 2 கொடுப்பாங்க. இனி 1 மட்டும் எழுதுங்க. அதை இங்கேயே கொடுத்துருக்காங்க. ஃபார்ம் பர்னேக்கா பரியன் கோயி ஏக்குன்னு ஏதாவது 1 மட்டும் எழுதுங்க அப்படின்ற மாதிரி இங்கே ப்ராக்கெட்டில் கொடுத்துருக்காங்க. இங்கே டாபிக் கொடுத்து இங்கே என்ன பண்ணியிருக்காங்க, இங்கே கொடுத்துருக்காங்க இந்த சலான் கொடுத்துருக்காங்க. இதை வச்சு எழுதிக்கலாம். அதுக்கு சைடில் மார்க் கொடுத்துருக்காங்க 7 மார்க்கு. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா செகண்டும் கொடுத்துருக்காங்க. தக்ஷின் பாரத் இந்தி பிரச்சார் சபா பற்றி கொடுத்துருக்காங்க. மதராஸ் சென்னையில் இருக்குல்ல, அதை வச்சு அந்த நிறுவனத்தை பற்றி நீங்கள் எழுதுங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இது உங்களுக்கு அதுவும் ஈஸியாக தான், அதுவும் எழுதலாம். இல்லைன்னா அப்படியே இதை வச்சு கூட நீங்கள் எழுதலாம். எது உங்களுக்கு சாய்ஸ் எது உங்களுக்கு தெரியுமோ அதை எழுதிக்கலாம். இனி 1 தான் எழுதணும். அடுத்து 4th ரோமனில் நிம்னலிக்து கதாம்சக்கோ சங்கேஷ்மி லிக்கிய அப்படின்றாங்க. கதாம்ஸ் அப்படின்னா பேராகிராஃபு அந்த 3ல் 1 பங்கு சுருக்கி எழுதுக அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த பேராகிராஃப் இங்கே கொடுத்துருவாங்க. இது ஃபுல்லாக மீனிங் ஃபுல்லாக இருக்கும். இந்த மீனிங்ஸை படித்து பார்த்து நீங்கள் என்ன பண்ணணும், நீங்கள் சுருக்கி நீங்கள் ரைட் பண்ணி நீங்கள் எழுதணும். இதுக்கு 5 மார்க்ஸு. இதில் மொத்தம் எத்தனை வேர்ட்ஸ் வந்திருக்குன்ட்டு நீங்கள் பாருங்கள். இந்த வேர்ட்ஸில் இப்போ மினிமம் 90 வேர்ட்ஸ் வந்திருக்கு அப்படின்னா 3ல் 1 பாகம் போல் 30 வேர்ட்ஸு 30 வேர்டு வர மாதிரி நீங்கள் சுருக்கி எழுதி இதை பண்ணுங்கள். மொத்தம் டோட்டலாக கீழே நான் ஒரு இது போட்டு 90 வேர்ட்ஸ்ன்னு போட்டு நீங்கள் எழுதிட்டு கீழே அதில் 3ல் 1 பங்குன்னு சொல்லிட்டு 30 வேர்ட்ஸ்ன்னு சொல்லிட்டு நீங்கள் எழுதலாம்.
இதுக்கு வந்து 5 மார்க்ஸு. இந்த டச் பண்ணாவே இதுக்கு வந்து மினிமம் வந்து 4 மார்க் கொடுப்பாங்க. இதை எழுதுங்க, ரொம்ப ஈஸி தான். அது இதில் இருக்கிறது அப்படி பார்த்து எழுதுறது தான். அடுத்து சுருக்கி சின்னது பண்ணி எழுதணும், அவ்வளோதான். 5th ரோமன் வந்து அப்படி பத்தியாம்ச பாஷாமி அனுவாதிக்கிஜே பிராந்திய பாஷான்னு கொடுத்துருவோம். உனக்கு தெரிஞ்ச உங்களுக்கு உங்கள் லாங்குவேஜில் உங்களுக்கு எந்த மொழி ஈஸியாக இருக்கோ அதில் நீங்கள் எழுதலான்ட்டு அவங்க கொடுத்துருக்காங்க இந்த இடத்துல. இதில் வந்து இப்போ இந்த படித்து பார்த்துட்டு நீங்கள் தமிழில் வேணாலும் எழுதலாம், இங்கிலீஷில் வேணாலும் நீங்கள் வந்து ஆன்சர் எழுதலான்றாங்க. இதுக்கு வந்து 5 மார்க்ஸு. நெக்ஸ்ட் 6th ரோமனில் ஹிந்தி மே அனுவாதிக்கிஜே. ஹிந்தி மேன்னு வந்துட்டாவே என்ன பண்ணுவோம், ஹிந்தியில் தான் நீங்கள் எழுதணும். அனுவாதத்தில் மொழிபெயர்ப்புன்னு அர்த்தம். கீஜேனா எழுதுங்க அப்படின்றாங்க. இந்த மாதிரி நீங்கள் வந்து ஹிந்தி மொழியில் தான் நீங்கள் எழுதணும், மொழிபெயர்க்கணும் அப்படின்றாங்க. அவங்க ஏற்கனவே இப்போ தமிழ் மொழியிலையும் கொடுத்துருக்காங்க, ஆங்கில மொழியிலையும் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு எந்த மொழியில் வேணாலும் படித்து பார்த்துட்டு என்ன பண்ண, நீங்கள் ஹிந்தியில் ஒரு பேராகிராஃபாக இதுக்கு தகுந்த மாதிரி என்ன பண்ணி சென்டென்ஸ் ஃபார்ம் பண்ணி நம்ம புரிகிற மாதிரி எழுதணும். இதுக்கு வந்து 10 மார்க்ஸு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஏற்கனவே இப்போ வந்து பாக் 1ல் 50 மார்க்ஸ் பார்த்தோம். நம்ம ஃபுல்லாக கிராமர் இது ஜென்ரல் மாதிரி பார்த்தோம். இப்போ வந்து பாக் 2 அப்படிங்கும்போது நம்ம உரைநடையும் செயலில் வரக்கூடிய கொஷின்ஸை தான் பார்க்குறோம். இதுக்கு வந்து 50 மார்க் கொடுப்பாங்க. ஃபஸ்ட் ரோமன் பார்த்திங்கன்னா ஏதேனும் ஒன்றனுக்கு இடஞ்சிட்டு பொருள் விளக்கம் தருக. ஏதாவது ஒன்று மொத்தம் வந்து இடஞ்சிட்டு விளக்கில் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல வந்து ஏதாவது 2 கொடுத்து நீங்கள் ஏதாவது 1 மட்டும் எழுதுங்கன்னு சொல்லியிருக்காங்க. அது எதில் வந்து வந்திருக்குன்னு சொல்லிட்டு அதை எழுதி இந்த மினிமம் வந்து 1.5 பக்கம் வர மாதிரி எழுதணும். நீங்கள் புக்கில் படித்தாலும் சரி, கைட்லேயே உங்களுக்கு ஃபுல்லாக கொடுத்துருப்பாங்க, பெருசாக கொடுத்துருப்பாங்க. அதை படித்து புரிஞ்சுக்கிட்டு நீங்கள் ஓனாக எழுதலாம். ஆனால் கியூஆர் வந்து ரொம்ப ஷார்ட்டாக கொடுத்துருக்காங்க, மார்க் வந்து கம்மியாக தான் கொடுப்பாங்க. நீங்கள் பார்த்துங்க. இனி 1 மட்டும் எழுதுங்க. செகண்ட் ரோமனில் ஏதேனும் ஒரு வினாக்கு இருக்குது விடை தருக அப்படின்ற மாதிரி வந்து இங்கே காந்திஜி பற்றியும் கொடுத்துருக்காங்க. அடுத்தது மூத்த பள்ளிக்கும் இளைய பள்ளிக்கும் இடையே உரையாடல் சொல்லியிருக்காங்க. அடுத்தது பாரதியார் பற்றி முடிச்சு கொட்டி பாரதியார் தெரிவிக்கும் கருத்துக்களை எழுதுங்க. 3 கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு எந்த கொஷின் நல்லா தரவாக தெரியுமோ அதை வந்து நீங்கள் எழுதணும். அப்போ ஃபஸ்ட்டு தெரியணும் அப்படின்னா நம்பர் 2 போட்டு ஆன் போட்டு எழுதி காந்திஜி வாழ்க்கை வரலாறு எப்படி நம்மளுக்கு ஒரு படிப்பாக இருந்துச்சு அப்படின்ற மாதிரி நாமக்கல் கவிஞர் வந்து சொல்கிறாருல்ல, அதை வச்சு எழுதலாம். இல்லை எனக்கு தேடி தெரியும் அப்படின்னா முடிச்சு கொட்டி பாரதியார் என்ன சொன்னார் அப்படின்ற கருத்துக்களை வச்சு நம்ம எழுதிக்கலாம். எது தெரியுமோ அதை எழுதுங்க. இனி 1 மட்டும்தான் எழுதணும். மினிமம் 1.5 பக்கம் 2 பக்கம் வர மாதிரி எழுதுங்க. 15 மார்க்ஸு. ஏதேனும் ஒன்றனுக்கு இடஞ்சிட்டு பொருள் விளக்கம் தருக. இதுக்கு வந்து இடஞ்சிட்டு விளக்கம் கொடுத்துருக்காங்க இந்த இடத்துல. இதுலேயும் பார்த்தீங்கன்னா ஏதாவது 1 மட்டும் எழுதுனா போதும். 4th ரோமன் வந்து லாஸ்ட் ரோமனு ஏதேனும் ஒரு வினாவிற்கு விடை தருக. இங்கே வந்து 1, 2, 3 கொடுத்துருக்காங்க. புலமை பெண்டியர் வந்து கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து தமிழ் தாத்து உய சாமிநாதர் ஐயர் கொடுத்துருக்காங்க. மேதை வேதநாயகர் பற்றி 3 பேரை பற்றி கொடுத்துருக்காங்க. 3மே இம்பார்ட்டன்ஸ் தான். அதனால் வந்து 3மே வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் ஃபுல்லாக நீங்கள் தரவாக படிச்சுட்டு மினிமம் 1.5 பக்கம் 2 பக்கம் வர மாதிரி எழுதுங்க. அப்போ தான் உங்களுக்கு வந்து 15 மார்க் கொடுப்பாங்க. நீங்கள் கம்மியாக எழுதுறீங்களா மார்க் கம்மியாக தான் கொடுப்பாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். எங்கள் சேனல் ஃபஸ்ட் டைம் வந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, தன்யவாத்.